ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மௌனிஷ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போனால் மைண்ட் கிராஃப்ட் தான். வாங்க உள்ளே போகலாம். எனக்கு மைண்ட் கிராஃப்ட் விளையாட தெரியும், கொஞ்சம் விளையாட தெரியும். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்வைவல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு நேமு என்ன வைக்கலாம்? சரி, நம்ம எம்ஜினே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நார்மல்லே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் போயிட்டு இது கோனட்ஸு பிளேடு சீட்ஸுக்கு போயிட்டு சீட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். போயிட்டு கீப் இன்வென்டரி ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு போயிட்டு நமக்கு ஒரு சீடு தெரியும் கைஸ். அந்த சீடு போட்டால் உங்களுக்கு சூப்பரான ஒரு வேர்ல்டு வரும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இந்த சீடு போட்டாச்சு. வேறு என்ன பண்ணுறோம்? போனஸ் செஸ்ட் அவள் தான் கைஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இந்த வில்லேஜில் நிறைய லூட்டு. அதுக்கப்புறம் வில்லேஜில் ஸ்பான் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ். ஏதோ ஒரு கோடை கொடுத்து இது போடுறா சூப்பராக இருக்கும் அப்படின்னா போட்டேன். என்ன வரும்னு தெரில. போயிட்டே லோட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நான் கைஸ் இது லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. வந்துருச்சு கைஸ். என்ன கைஸ் இது வில்லேஜ் மேலே ஸ்பான் ஆகிக்கிறோம். ஸோ விடுங்க, லக்கு. நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். இதெல்லாம் தேவைப்படும். உருளைக்கிழங்கு, ப்ரெட்டு, குச்சி, ஆப்பிள்லாம் கிடச்சிருக்கு கைஸ். இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். எங்கே கைஸ் வீட்டு மேலே ஏற்றி விட்டாங்களோ அம்மா கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல இது பெட்டில் போய்ட்டு ரீஸ்பான் பண்ணிடணும் கைஸ். ரீஸ்பான் இது செட் பண்ணிடணும் கைஸ். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட்டை போட்டுக்கலாம். அப்புறம் இது அப்படியே இது பண்ணிக்கலாம் கைஸ். இங்கே பிளாக் ஸ்மித் வீடு இருக்குது கைஸ். பிளாக் ஸ்மித் வீடு கூட நல்லதாக இருக்குங்க கைஸ். வேறு லெவலு ஆப்சிடியன் எல்லாமே கிடச்சிச்சு. அயன், கோல்டு, என்னென்னமோ கிடச்சிருக்கு. விடுங்க கைஸ், லக்கு. ஒரு வில்லேஜில் எத்தனை பிளாக் ஸ்மித் வீடு இருக்கும் கைஸ்? இங்கே பாருங்க கைஸ், டாட்டாய்ஸ் ஆமையெல்லாம் இருக்குது. அடிக்குமா கைஸ்? அடிக்கல. வாங்க கைஸ், வேறு ஏதாவது வீட்டுக்கு எங்கே போகலாம். அங்கே பாருங்க கைஸ், ரூயின் புரோட்டல் இருக்குது. வாயிலே வரமாட்டேங்குது. வாங்க போய் பார்க்கலாம். அதை ரூயின் போர்ட்டல் வந்துருச்சு கைஸ். வாயில் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஏம்மா என்னடா இது அடிப்படுது கைஸ். இந்த போர்ட்டல் நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சிடலாம் கைஸ். அவள் தான் கைஸ். இனிமேட்டு நம்ம போர்ட்டல் எங்கேயா போகணுன்னா கட்டிட்டு இது போய்க்கலாம் கைஸ். கைஸ் இங்கேயும் கிடச்சிக்குது கைஸ். ஹெல்மெட்டில் சூப்பரானதெல்லாம் இருக்குது கைஸ். பிக்காக்ஸு, சூப்பரான பிக்காக்ஸு, வேறு லெவல். இந்த வுட்டு பிக்காக்ஸ் தூக்கி எங்கேயோ போடணும். அவ்வளோதான் கைஸ். என்னென்னமோ இருக்குது. ஃபயர் சார்ஜ் இருக்குது. இது தேவையில்லை கைஸ் நம்மளுக்கு. ஆர்மர் இந்த ஃபயர் சார்ஜ் வச்சு பார்த்தா சுட்டுலாமா? பயமாக இருக்கு. சரி பார்த்தா கைஸ் பற்றிக்கிச்சு. அவ்வளோதான், நம்ம போர்ட்டல் ரெடி பண்ணியாச்சு. இனிமேட்டு வேணுன்னா போய்க்கலாம் கைஸ். எங்கேயோ பிளாக் ஸ்மித் வீடு இன்னொன்று பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கைஸ். இங்கே போயிட்டு பார்ப்போம். ஏன் பார்த்தீங்க இதில் மொத்தம் எத்தனை பிளாக் ஸ்மித் வீடு இருக்குதுன்னு? என்ன கைஸ் இங்கே 2 இருக்குது. ஒரு வில்லேஜில் எத்தனை இருக்கும்? நான் பார்த்த வரைக்கும் 1 தான் இருக்கு. இங்கே என்ன கைஸ் இத்தனை இருக்குது? ஃபுட்டுக்கு பஞ்சமே இல்லை கைஸ். நிறையாவே இருக்கு கைஸ். வேறு வெளியே வர மாட்டேங்குது. இங்கே ஒன்று இருக்குது கைஸ். மொத்தம் 4 கைஸ் இந்த
பிக்காக்ஸ் பண்ணணும் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்டிங் டேபிளே இன்னும் வைக்கல. வந்தோடனே இவ்வளோ லூட் கிடச்சிருச்சு கைஸ். ஒரு கிராஃப்டிங் டேபிளை செஞ்சு வச்சாதான் கரெக்டாக இருக்கும். வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் கைஸ்? வெயிட் பண்ணுங்க கைஸ். ஸ்டிக்கு இங்கே தான் நினச்சேன். இதில் இருக்கு. ஒரு அயன் பிக்கெக்ஸ் வந்தோடனே அயனுக்கு மாறிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது கைஸ். இல்லைங்க, மீதிலாம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சிடலாம். ஃபுட்டுலாம் நம்மளுக்கு தேவை. இந்த ஃபுட்டுலாம் எடுத்து மேலேயே வச்சிடலாம். பரவாயில்ல, ஃபுட்டுலாம் மேலே இருக்கட்டும். ப்ரூவிங் ஸ்டாண்ட் எல்லாமே வைப்போம். இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் வைக்கணும் கைஸ். வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு உடைக்கலாம். செஸ்ட்டு திருப்பி போடணும். அப்போ தான் டபுள் செஸ்ட்டாக போட முடியும். பேசாமல் இந்த வீட்டு ஃபுல்லாகவே நாமளே எடுத்துக்கலாமா? வீட்டையே பேசாமல் வீடே கட்டாமல் இந்த வீட்டையே நாம் எடுத்துக்கலாமா? சரி, எடுத்துக்கலாம். யார் கேட்குறாங்க? வாங்க, இந்த பெட்டில் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு எங்கே இன்னொரு செஸ்ட்டு மேக் பண்ணுறேன் கைஸ். 2 செஸ்ட்டாக பாருங்க என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்க. இப்படி ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள தேவையில்லாதெல்லாம் வச்சிடலாம். என்னென்னமோ இருக்குது. இந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஏதாவது பற்ற வைக்கணும்னா பற்ற வச்சுக்கலாம். வுட்டு கொஞ்சம் இருக்கட்டும். இது ஆர்மர்லாம் நான் போட்டு போய் இதையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். இதை தூக்கி உள்ள வச்சிடலாம். ஸ்வாடு தேவையில்ல வச்சிடலாம். இந்த பிளாக்கும் இங்கே இருக்கட்டும். ஆமாங்க கைஸ், இது ஆக்ஸு பண்ண பத்தாதே. விடுங்க. ஸ்வாட் எடுத்தீங்க வச்சுக்கலாம். ஆக்ஸும் எடுத்தீங்க வச்சுக்கலாம். இதை எடுத்தீங்க வச்சுட்டு இல்லைங்க கைஸ், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சுருவோம் இந்த இடத்துல. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட்டு பெட்டை தூக்கி இதுக்குள்ளே போட்டு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுக்கலாம். வேறு என்ன வேணும்? வேறு எதுவும் இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு ஆர்மர்லாம் போட்டுக்கலாம். டைமண்டு, அதுக்கப்புறம் அயன், லெதர் எல்லாம் கலந்த கலவை. ஏய், நீ யாரா? நீ எங்கள் வீட்டுக்குள்ளே வரடே, எந்திரா, கிளம்புடா கைஸ். யார் கைஸ் இவன் நம்ம வீட்டுக்குள்ளே வரான்? கைஸ் ஆக்ஸ் 3 இதுதான். என்ன நினைச்சேன்? ஐயோ சூப்பராக இருக்குது. 3 இதுதானா? அப்போ நில்லுங்க, இன்னும் ஒரு எமர்லாண்டி அவன்ட்டு அது ஏதாவது பண்ணி வாங்கலாம். அது பேர்னா இங்கே இன்னும் ஒருத்தர் ட்ரேடர் இருக்கான். பேசாமல் அயன்கிழமை கொண்டுடலாமா கைஸ்? அதுதான் நல்ல ஐடியா. வாங்க கொண்டுடலாம். காலையில் கொண்டுடலாம் கைஸ். அதுக்கு பிளாக்ஸ் வேணும். கொல்றன்னு தப்பாக நினைக்காதீங்க. அவனை கொன்னாதான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும், அயன். ஆக்ஸ் நைட் ஆயிடுச்சு. வாங்க போய்த்தோங்க. அதான் இங்கே ஒருத்தன் எந்திரா. என் வீட்டுக்குள்ளே வந்து நீ என்னடா தூங்குற? உனக்கு என்னடா தூக்கும்? கிளம்புடா வெளியே. நெல்லுங்க இன்னைக்கு போயிட்டு அவனை கொன்று இன்னைக்கு ஜீவ சம்மதி பண்ணுறோம். அயன் கிழமை 2 வேணும் குச்சி. 2 குச்சி எடுத்தீங்க வச்சுக்கிட்டு வாங்க இன்னைக்கு போயிட்டு அவனை ஜீவ சமாதி பண்ணுறோம். டேய் வில்லேஜர், என் வீட்டுக்குள்ளே எதுக்குறா நீ வர? விடுங்க, அவன் வீட்டுக்குள்ளே தானே வந்தான். இந்த அயன் கோலம் போட்டு பொழக்கலாம் கைஸ். வாங்க கைஸ், டி அயன் கோலம் டி இல்லா மாடா உடையா. அடிச்சுட்டாங்க கைஸ், தப்பாக போட்டாங்க கைஸ். முடிச்சுட்டாங்க கைஸ்.
இல்லைங்க கைஸ், இன்னைக்கு அவனுக்கு போயிட்டு ஒரு பொழக்கிறதா இல்லை கைஸ். நல்ல வேலை சீட்டெல்லாம் போட்டதுனா தான் இன்னும் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே ஏன்ட்டே இருக்குது. இல்லைன்னா அதெல்லாம் போயிருக்கும். என்னையே அடித்து கொண்டுட்டான். எவ்வளோ பெரிய ஆள் அவன். எங்கடா இருக்கு அந்த ஐயன் குளம்? மெட்டல் மண்டே அங்கே வாடா. என்ன கைஸ் மறுபடியும் கொண்டுட்டான். பார்த்துக்கலாம். மறுபடியும் போயிட்டு இருந்தீங்க அந்த மெட்டல் மண்டே எனக்கு ஒன்றும் மெட்டல் ஆக்சஸ் செய்யாமல் இன்னைக்கு இருக்க மாட்டேன். இங்கே தானே ஒன்றும் அந்த மெட்டல் மண்டே. டேய் மெட்டல் மண்டே செத்து போயிட்டான். சாவுடா. இந்த பூவை வேற கொடுத்துடணும். கரெக்டாக 3 வந்துக்குது கைஸ். கரெக்டாக நம்ம 3 தான் செய்யணும். 3 வந்துருக்கு. ஆக்ஸ்க்கு போயிட்டு ஆக்ஸ் செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுக்கலாம். இனிமேட்டு இந்த இதுவே தேவையில்ல கைஸ். நம்ம இன்னும் ஸ்டோன் கூட அன்லாக் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளேயே எல்லாமே போயிட்டோம். கோல்டே எடுத்துட்டோம். அதுக்குள்ளே ஸ்டோன் கூட இன்னும் அன்லாக் பண்ணல. இங்கெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபுட்டு கேட்குதா வெயிட் பண்ணாங்க. உருளைக்கிழங்கு கம்மியாக தானே இருக்குது, அதை தீர்த்தரலாம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோவில் கொஞ்சம் மைனிங் போகலாம் வாங்க. இதை கேவ் இருக்குது. இங்கே ஒரு கேவ் இருக்குது கைஸ். நமக்காக இல்லை, கேவ் இல்லை, இது ஒரு குளம் மாதிரி இருக்குது. என்னமோ ஸ்பெஷலாக ஸ்ட்ரிப் மைனிங் போகலாமா? அதுவும் டேஞ்சர் தான். அங்கே என்னமோ பெருசாக ஆழமாக என்னமோ இருக்குது கைஸ். வாங்க போய் பார்க்கலாம். என்னது இது? இங்கே என்ன கைஸ், இங்கே கேவ் மாதிரி போகுது. பரவாயில்ல. இங்கே என்ன குளம். இங்கே ஒரு இது பெரிய குகை மாதிரி போணுச்சு. இங்கே போய் பார்க்கலாம். இது மட்டும் ஒரு கேவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். கேவ் தான் கைஸ். கேவா குட்டியாகுது. இந்த கோடெலாம் உடச்சிப்போம் கைஸ். என்ன கைஸ், டார்ச் லைட் செய்யலன்னு பார்த்தா உட் இல்லை, வேறு காப்பர் நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ நம்மளுக்கு தேவையானது எதுவுமே இல்லை. கோல் தான் மிச்சம். ஒரு மைனிங் போகலான்னு பார்த்தா பேசாமல் நம்ம என்ன கைஸ், இங்கே டெசர்ட் இருக்குது. நம்ம ஸ்ட்ரிப் மைனிங்கே போகலாம் கைஸ். வாங்க கைஸ், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரிப் மைனை ஆன் பண்ணுவோம். ஒரு ஸ்லோவாக போயிட்டுக்கலாம். பிளாக் ஷீப்பு, சூப்பர் பிளாக் ஷீப். அம்மா நம்ம வீடு எங்கே இருக்கு? இங்கே தான், இந்த பக்கம் தான். இங்கே இருக்கு நம்ம வீடு. இல்லை, இங்கே என்னமோ செஸ்ட் இருக்குது. இது எடுத்துட்டோமா இந்த பிளாக் ஸ்மித் வீடு. கேஸ் நம்ம வீடு இங்கே தானே கைஸ் இருக்கும். கைஸ் நம்ம வீடை கிடச்சிருச்சு. சும்மா வீட்டுக்குள்ளேயே மைனிங் ஆரம்பிச்சிடலாமா கைஸ்? என்னடா இது அரைக்குது.
கைஸ் நான் ஒரு ஐடியா இருக்கேன், வீட்டுக்குள்ளேயே மைனிங் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஸ்ட்ரிப் மைனிங் இப்படி போனால் தான் நல்லாயிருக்கும் கைஸ். அப்போ இதுதான் நம்ம மைனிங் இடம். கைஸ் வீட்டில் மறுபடியும் மேலே வரணுமே. நீ ஏன்டா இங்கே வந்த? இங்கே என்ன வேணும் உனக்கு? அப்படியேங்கப்பா 32 ராட்டன் ஃப்ளஷுக்கு ஒரு இது. நம்மக்கிட்ட உட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, வாங்க உட்டு உடச்சிட்டோம். அப்போ இங்கே இருக்க கைஸ் இதே எப்படி உடச்சோம்? யார் கேள்வி கேட்குறாங்க நம்மளே? கேள்வி கேட்டானா அடுத்த செகண்ட் அவன் அடிச்சு போட்டுருவேன். இதுக்கு நான் லேடர் செய்ய போகிறேன். லேடர் செய்யலாமா? இல்லை இது செய்யணும். அது பேர் என்னங்க? படிக்கட்டு. அப்புறம் அந்த வுட்டு கிராஃப்டே ஆக மாட்டேங்குது. ஸ்ட்ரிப் மைனிங் போகிறேன், என்ன போகிறேன் நான்? நான் லூஸ் மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண சொன்னால் நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்ட்ரிப் மைனிங் அது நான் உடச்சேன். மைனிங் போயிட்டுருக்கோம். மைனிங் போகிறப்ப நான் ரொம்ப நேரமாக பேசாமல் இருந்ததுனால வீடியோ வாய்ஸ் கட் பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. அது வந்து நான் தான் அப்படியே பேசாமல் இருந்தேன். ஆமாம், இவ்வளோ பொண்ணுமே நம்ம டார்ச் எடுத்துகிறோம்ல. டார்ச்சுக்கு என்ன தேவை பாருங்க. டார்ச்சி குச்சி வேணுமே. குச்சி இந்த குச்சி இதுலேயே செஞ்சிடலாம். ஸ்டிக் செஞ்சாச்சு கைஸ். லைட்டாக காணும் கைஸ். ஸ்டிக்கும் செஞ்சாச்சு. அப்புறம் லைட்டு முன்ன காமிக்கல. 24 லைட்டு கைஸ். அதுக்குள்ள நைட் ஆகி போச்சா? ஏன்ட்டுக்கே வந்து தூங்குறானா? மைனிங் தான் கைஸ் சூப்பர். கைஸ் கண்ணு கெட்டினது ஒன்றுமே கிடைக்கல. இன்னும் ஆழமாக போகணுமோ? வாங்க கைஸ் போவோம். இதை அப்படியே அடியோடு அப்படியே மூடிட்டு வந்துடுவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகணும்.
நான் உடச்சது கரெக்டாக தானே, எதுக்கு நான் இப்போ தப்பாக உடச்சேன் நானே. உங்களோட படிக்கட்டெல்லாம் காலி ஆயிடுச்சு கைஸ். மறுபடியும் போயிட்டு செஞ்சுட்டு தான் வரணும். பார்த்தீங்களா கைஸ், புது புது பிளாக்லாம் வருது. இதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போகணும். ஒரு லைட் வச்சுருவேன், வெளிச்சமாக தான் இருக்குது. நான் எதாவது கேவ் கிடைக்கும்னு வெளில போனால் கேவே எதுவும் கிடைக்கல. அதனால் நான் ஸ்ட்ரிப் மைனிங்கை கையில் எடுத்தேன். அதனால தான் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிருக்கேன். ஸ்ட்ரிப் மைனிங்கில் நான் நிறைய டைமண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். கேள்விதான் பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு. என்ன கைஸ் டக்குன்னு லேக் ஆகுது. என் பிக்காக்ஸே பாதி டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து எதுவும் கேவு கிடைக்கல. நானும் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். இங்கே ஒரு லைட் வச்சுருவோம். கைஸ் நம்ம ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணி ஃபஸ்ட்டு லேம்ப் பீஸ் எடுத்துட்டோம். அவ்வளோதான். லேம்ப் பீஸ் எடுத்துக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறேன். டைமெல்லாம் கிடச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா கைஸ். அதெல்லாம் கிடைக்காது கைஸ், நம்மளுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. ஒருவேளை கிடச்சிருக்கோம், நாம தான் அதை விட்டுட்டு வந்தோம். எங்கேயோ உடச்சிட்டு சைட்லலாம் பார்த்துக்கிட்டே வரணும். இல்லை நம்ம வந்த வழி அப்படியே உடச்சிட்டோம்ல, அப்போ இதெல்லாம் அப்படியே இது பண்ணிடணும். இங்கே வச்சிட்டேன். ஸ்ட்ரிப் மைனிங் இன்னும் உடச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறோம். என்ன கைஸ் புதுசாக நம்ம பிளாக் வந்திருக்கு. நம்மளுக்கு புதுசாக நம்ம பிளாக் வந்திருக்கு. இது என்னது? கிரெனேட். இந்த கல்லே வந்துட்டு இருக்குது. வீடு இங்கே இருந்து தள்ளி வந்துட்டோம். அது எனக்கு நல்லா தெரியுது. எவ்வளோ தூரம் பண்ணியிருக்க தெரியுமா கைஸ் ஸ்ட்ரிப் மைனிங். இன்னும் ஒரு ஆயிரம் கூட கிடைக்கல கைஸ். சாப்பிட்டோம் அடுத்த செகண்டே கிடச்சிச்சு கைஸ். இத்தனைக்குது நிறைய இருக்கும் போலையே. அப்படியே பாப்பா 4 நிறைய இருக்குது. 4 மேலே இருக்குது. சின்ன மறுபடியும் இப்போ நெக்ஸ்ட்டு பயம் பிக்கெக்ஸ் உடைய போகுது. எவ்வளோ தூரம் கைஸ் வந்திருக்கோம். நம்ம மேலே போயிட்டு அயனை உரிக்கிறோம். பாருங்க கைஸ், இந்த இது இருக்குல்ல, இந்த படி அரே பாய். ஒரு சின்ன பையன் இது பேர் கைஸ். என்ன கைஸ் இடிக்குது. அவ்வளோதான் கைஸ், மேலே வந்துட்டோம். அப்படியே
நாமளே தூங்குவோம். என்ன கைஸ் இது? ஜாம்பி ஏதோ வந்துட்டானா கைஸ்? அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஜாம்பி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏய் சாவடி என்ன கைஸ்? அங்கே ஒரு ட்ரேடர் வந்திருக்கான். என் பேர் வேண்ட்ரிங் ட்ரேடர். எப்படியும் மொக்கையாக தான் விற்பான் பாருங்க கைஸ். மொக்கையாக விற்காம அடிச்சுக்கலாம் கைஸ். நின்ற ஒரு இடத்துல நான் கத்துறான் கைஸ். கைஸ் கன் போடு வேஸ்ட்டு கைஸ். நம்ம வீட்டுக்கு போவோம். சரி கைஸ், இந்த அயனை ஊருக்கு போடலாம். எங்கே அந்த அயன்? 8 அயன் கிடச்சிக்குது கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் வீடு கட்டுறதை காமிக்க மாட்டேன். ஆஃப்லைன்லேயே கட்டிடுவேன். ஆஃப்லைன்லேயே கட்டிட்டு காமிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை பை.